அர்ஜுன் தாஸோட கான்செப்ட் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு குத்து சாங்கா இது ரிலீஸ் ஆயிருக்கு. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானோட ஐஎம்கே மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. மொத்தமா 156 நாள் இந்த மூவிக்கான ஷூட்டிங் போயிருக்கு. இந்த 156 நாள் ஷூட்டிங்ல 100 லொகேஷன் சவுத் இந்தியால மட்டுமே மாறி மாறி ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த 156 நாள் ஷூட்டிங்க 11 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மூவிக்கான ஷூட்டிங் போயிருக்கு. அதாவது இந்த 11 மாசத்துக்குள்ள இந்த 156 நாளுக்கான ஷூட்டிங் போயிருக்கு. சத்யஜோதி பிலிம்ஸோட அடுத்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 6:03 வரப்போகுது. இது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் இது விக்ரமோட அடுத்த படம் அப்டேட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு. கென் கருணாஸோட யூத் படம் இப்போ வரைக்கும் 82 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலயுமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ஒரு பெரிய லாபம் இந்த படம் தான் உங்களுக்கு. சூர்யாவோட கருப்பு படத்துக்கான ஆடியோ லான்ச் இந்த ஏப்ரல் கடைசியில நடக்க போதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஏப்ரல் 24 இல்ல 25 இந்த 2 டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல இந்த ஆடியோ லான்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆடியோ லான்ச் மதுரையில தான் நடக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே அவங்க டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜனநாயகன் படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்க. இப்போதைக்கு அப்படி பிளான் பண்றதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு ஏப்ரல் 30 படத்தை ரிலீஸ் பண்ண போறதா. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது சென்சார் சர்டிபிகேட் வருதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் அல்லர்ஜுன் படம் எந்த மாதிரியான ஜனர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அப்டேட் வந்தா தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அதை பத்தி அப்டேட் வரல. அப்டேட் வந்தா நானே சொல்றேன். சூர்யா 48ஓட டைரக்டர் பத்தி கேட்டிருக்காரு. சூர்யா 48 டைரக்டருக்கு நிறைய டைரக்டர் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா யாருங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு 47 வரைக்கும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 48 அவங்க சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கருப்பு ரிலீஸ்க்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. தளபதி இந்த வருஷம் ஒரு மூவில சர்ப்ரைஸா கேமியோ பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டின் ஒரு 2-3 டேஸா வருது. அதுக்கான அப்டேட் என்கிட்ட இல்லன்னு சொல்லி திரும்ப இந்த கமெண்ட் ரிப்பீட்டடா வருது. இதுக்கான அப்டேட் என்கிட்ட எப்பவுமே இல்லதான். என்னோட கெஸ் படி அவர் கேமியோ பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவரோட கடைசி படத்தை அவர் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாரு. வாடிவாசல் படம் நடக்குமா இல்ல டிராப் ஆனு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அந்த படம் நடக்காது. மேபி ஃபியூச்சர்ல நடக்கலாம். எஸ்கே வெங்கட் பிரபு மூவிக்கு என்ன அப்டேட் கேட்டிருக்காரு. இந்த படம் டிராப் தான். நான் ஆல்ரெடி இதை பத்தி வீடியோ போட்டுட்டேன், ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. தலைவர் 173 படம் டிராப் ஆனு கேட்டிருக்காரு. இந்த படம் டிராப்ங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாரு அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் துஷாரா விஜயன். இது என்னைக்கான ஃப்ரேம், இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.